2G அலைக்கற்றை ஒதுக்கீடு முறைகேடு வழக்கிலிருந்து முன்னாள் தொலைத்தொடர்பு அமைச்சர் ஆர் ராஜா, கனிமொழி உள்ளிட்டோர் விடுதலையை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் தொலைத்தொடர்பு அமைச்சராக ஆர் ராசா பதவி வகித்தார். அப்போது 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் மூலம் அரசுக்கு 1,76,000 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்படுத்தியதாக ஆர் ராசா மீது மத்திய கணக்கு தணிக்கை குழு குற்றம் சாட்டியிருந்தது. இந்த வழக்கில் ஆர் ராசா, கனிமொழி உள்ளிட்ட 17 பேர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான வழக்கு விசாரணை டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி ஆர் ராசா, கனிமொழி உள்ளிட்டோர் வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டனர். இதனையடுத்து கடந்த 2018ஆம் ஆண்டு சிபிஐ டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதாக அறிவித்த நீதிபதி தினேஷ்குமார் சர்மா மே மாதம் விசாரணைக்கு பட்டியலிடவும் உத்தரவிட்டார். 2G வழக்கில் ஜாஃபர் சேட் உள்ளிட்டோருடன் ஆர் ராசா பேசியது தொடர்பான ஆடியோவை தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து வெளியிட்டு வரும் நிலையில் மேல்முறையீட்டு மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.